அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். நமது சேனலில் தினமும் ராசி பலன்கள், பஞ்சாங்க குறிப்புகள், அன்றைய நாளுக்குண்டான விரதாதி விசேஷங்கள், அன்றைய நாளினுடைய சிறப்புகள், கிரக நிலைகள் மற்றும் சுபஹோரைகள், சுபமுகூர்த்த நேரங்கள் மற்றும் பூஜையில் சொல்ல வேண்டிய சங்கல்பம், பஞ்சாங்க சங்கல்பம் அனைத்தையும் நமது சேனலில் தொடர்ந்து பார்ப்பதற்கு இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆவணி மாதம் 6ஆம் நாள், ஆகஸ்ட் 22ஆம் தேதி, வெள்ளிக்கிழமை. இன்று சர்வ அமாவாசை. பகல் 11:52 வரை சதுர்தசி. அதன் பிறகு அமாவாசை திதியானது ஆரம்பித்து விடுகிறது. உச்சி வேளையில் அமாவாசை இருக்கும் அன்றைய நாள், உச்சி வேளை மற்றும் இரவு முழுவதும் அமாவாசை இருக்கக்கூடிய நாளே அமாவாசை தினமாக நாம் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள். இந்த அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாள். இன்றைய தினம் யோகம் நன்றாக இல்லை. எனவே நல்ல காரியங்களை இந்த நாளில் செய்வதை தவிர்த்து இன்று இறை வழிபாட்டிலும் தெய்வ வழிபாட்டிலும் தெய்வ காரியங்களிலும் ஈடுபடுவது சிறப்பை தருவதாக அமையும். இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் புதன், சுக்கிரன், சந்திரன். சந்திர பகவான் பகல் 11:56 வரை கடகத்திலும் அதன் பிறகு சிம்ம ராசியிலும் சஞ்சாரம். சிம்மத்தில் சூரியன் பகல் 11:56 முதல் சந்திரன் மற்றும் கேது. கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி இன்றைய ராசி பலன். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பணியிடங்களிலும் தொழில் வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது மிக மிக அவசியம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினம் அதிக கவனம் மற்றும் கூடுதல் முயற்சி என்பது தேவை. எந்தவித கவனச்சிதறல் இன்றி பாடங்களை கருத்தூன்றி படித்தால் மட்டுமே இன்றைய தினம் தேர்வுகள், போட்டித் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் என்பது பெற முடியும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்தில் சற்று அதிக கவனம் என்பது தேவை. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான உங்களுடைய மனக்குழப்பங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகும். உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்களுக்கு நல்ல ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தமான திடீர் பயணங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. பயணங்களில் அதிக கவனம் என்பது நிச்சயம் தேவை. மற்றபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் முன்னேற்றமும் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதன் காலை 11:56 வரை சந்திர பகவானும் உங்களுடைய தனஸ்தானத்தில் சஞ்சாரம். அதன் பிறகு சந்திர பகவான் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் மற்றும் கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிக சிறப்பான அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பணியிடங்களில் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. மாணவர்கள் கல்வியில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. தேவையற்ற வீண் செலவுகளை குறைப்பதும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான புதிய வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. எனவே தேவையற்ற வீண் பேச்சுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மையை தரும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் இந்த நாள் கூடுதல் கவனம் என்பது தேவை. பணியிடங்களில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் பணியாற்றுபவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லும் மனப்போக்கை நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் ராசியிலேயே சூரியன், கேது மற்றும் சந்திர பகவானும் இன்றைய தினம் காலை 11:56 முதல் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் நீங்கள் விட்டு கொடுத்து பொறுமையுடன் செல்வது, நிதான போக்கை கடைபிடிப்பது உங்களுக்கு நன்மையையும் சிறப்பையும் தருவதாக அமையும். தேவையற்ற வீண் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளை குறைப்பது உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். மேலும் இந்த நாளில் உங்களுடைய பணியிடங்களிலும் அல்லது தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலும் அதிக கவனத்துடன் நீங்கள் ஈடுபட வேண்டியது மிக மிக அவசியம். பணியிடங்கள் மற்றும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் நிதான போக்கை கடைபிடிப்பது மிக மிக அவசியம். இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். வருமானம் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த நாளில் நல்ல தனவரவும் அதற்கேற்ற செலவுகளும் வரக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைகிறது. இந்த நாளில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கல்வியில் இதுவரை இருந்து வந்த அந்த கல்வி தடைகள் என்பது விலகி உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மிக சிறப்பான கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வழியாக நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய தொழில் வியாபாரம் சம்பந்தமான ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாகும். புதிய வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த நாளில் கல்வியில் நல்ல முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகும். தனக்காரகன் உங்களுடைய ராசியை, அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய இந்த நாள் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். மேலும் நீங்கள் எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாகும். நீங்கள் நினைத்த விஷயங்களை நினைத்தபடி செய்து முடித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், வாழ்க்கை துணை மற்றும் பணியிடங்களில் உயர் அதிகாரிகள், தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் வேலையாட்கள் அனைவரிடமும் நிதான போக்கினை கையாள்வது, விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இந்த நாளில் நீங்கள் கடைபிடிப்பது உங்களுக்கு ஒரு நன்மையை தருவதாகவும் சந்தோஷமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தருவதாகவும் அமையும். மேலும் இந்த நாளில் உங்களுடைய குழந்தைகளிடம் கடுமையான சொற்களை பேசாமல் கனிவான இனிய சொற்களை பேசுவது அவர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமையும். தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் நீங்கள் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடித்தாலே இந்த நாள் உங்களுக்கு வெற்றியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் காலை 11:56 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே காலையில் நீங்கள் அந்த புதிய விஷயங்களை துவங்குவது, புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்த்து, பயணங்களையும் தவிர்த்து, மதிய வேலைக்கு பிறகு நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தொடங்குவது அல்லது புதிய பிரயாணங்களுக்காக ஏதாவது நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அதை நீங்கள் மதிய வேலைக்கு பிறகு தாராளமாக செய்யலாம். இந்த நாளில் உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும், குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும், குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. கல்வியில் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான மகிழ்ச்சியான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் காலை வேளையிலே, அதாவது மதியத்திற்குள்ளாக 11:56 உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய வேலை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். மதிய வேலைக்கு பிறகு நீங்கள் அமைதியும் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும். புதிய பயணங்களை தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் மதியம், அதாவது காலை 11:56 பிறகு உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம். எனவே புதிய முயற்சிகள், பயணங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது, பொறுமையை கையாள்வது, மௌனத்தை கடைபிடிப்பது இந்த நாள் உங்களுக்கு நன்மையை தருவதாக அமையும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு
ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு நல்ல நாளாகும். உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் அமைகிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. இன்றைய தினம் உங்களுக்கு அரசு வழி அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய நாளாகும். உங்களுக்கு பிடித்த பொருட்களை, வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மேலும் இன்றைய தினம் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடங்கள் மற்றும் உங்களுடைய தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய புகழ் மதிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். பணியிடங்களில் நீங்கள் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். உங்களுடைய பேச்சில் மிக மிக கவனம் என்பது தேவை. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது, விட்டு கொடுத்து செல்வது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பையும் நன்மையும் தருவதாக அமையும். பஞ்சாங்கம் விஸ்வாவாசு ஆண்டு தக்ஷிணாயன புண்ணிய காலம் வருஷ ருது ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம். திதி சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். யோகம் வரியான் யோகம். கரணம் சகுனி கரணம். நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் பூஜ்யம். சூரியோதயம் காலை 6 மணி 1 நிமிடம். சூரியாஸ்தமனம் மாலை 6 மணி 23 நிமிடம். ராகுகாலம் காலை 10 மணி 30 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. கூலிகை காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. இன்றைய தினம் சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய தினம் சந்திராஷ்டமம். பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய தினம் காலை 11 மணி 56 நிமிடம் வரை தனுசு ராசிக்காரர்களுக்கும் அதன் பிறகு மகர ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம நாளாக அமைகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 9 மணி வரை. பிற்பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ஸ்ராத்த திதி கிருஷ்ணபக்ஷ அமாவாசை. இன்றைய சுபமுகூர்த்த காலம் பிரம்ம முகூர்த்த நேரம் காலை 4 மணி 28 நிமிடம் முதல் 5 மணி 16 நிமிடம் வரை. இன்றைய அபிஜித் முகூர்த்த நேரம் காலை 11 மணி 54 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 44 நிமிடம் வரை. இன்றைய சுபஹோரை காலை 6 மணி முதல் 9 மணி வரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை. பிற்பகல் 1 மணி முதல் மாலை 4 மணி வரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. சங்கல்பம் மமோபார்த்த சமஸ்த துரிதிக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணக த்விதீயே பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்திரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோஹோ दक्षिणे पार्श्वे सगाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्टिसंवत्सराणां मध्ये. पंचांगम विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतु सिंहमासे कृष्णपक्षे चतुर्दश्यां वासरः भृगुवासरयुक्तायां आश्लेष नक्षत्रयुक्तायां वरियान् योगयुक्तायां सगुणिकरणयुक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां चतुर्दश्यां சுபதிதோ. அன்பு நேயர்களே, தினமும் ராசி பலன், பஞ்சாங்க குறிப்புகள், சங்கல்பம், சுபஹோரைகள், கிரக நிலவரம் மற்றும் சுபமுகூர்த்த நேரம் அனைத்தையும் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை அனைவருக்கும் ஷேர் செய்து தொடர்ந்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.